அந்த தந்தம் இருக்கக்கூடிய பக்கம் ஆணாகவும், ஒரு பக்கம் தந்தம் உடைஞ்ச மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சில ஃபோட்டோவில் தந்தமே இருக்காது, அது பெண்ணாகவும் சொல்லப்படுது. அந்த தந்தம் ஏன் உடைஞ்சதுன்னா, வியாசர் சொல்ல பாரதத்தை விநாயகர் எழுதுறாரு. எழுதும்போது அவரனுடைய அந்த எழுத்தாணியை சனி பகவான் அமர்ந்து உடைக்கும்படி செய்கிறாரு. அந்த எழுத்தாணி உடைஞ்சாலும் கூட வியாசர் சொல்ல சொல்ல உடனே அதனுடைய பொருள்களை உணர்ந்து சீக்கிரமா எழுதணுமே அப்படின்றதுக்காக விநாயகர் தன் தந்தத்தையே உடைத்து அதை பாரதத்தை எழுதினார் அப்படின்றது ஒரு புராணம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த தந்தம் உடைந்த அந்த பகுதி பெண்ணாக சொல்லப்படுது. ஆக விநாயகர் அப்படின்னும்போது மனிதனாக, தேவராக, விலங்காக, ஆணாக, பெண்ணாக, அலியாக எல்லாமுமாக இருக்கிறார் அப்படின்னு புத்தகத்தை சொல்லியிருக்காங்க.